வெல்கம் பேக். வெல்கம் பேக் டு வீடியோஸ்னா கராத்தே பாபு டீசர் வந்திருக்கு. அத நம்ம பார்க்க போறோம். வாங்க இன்டென்ஸா இருக்கு. இது பார்க்கும்போதே இது வந்துட்டு ஒருத்தரோட பயோபிக் அப்படின்றதே சொல்றாங்க. எனக்கு வந்து அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் பேர்லாம் மேட்ச் ஆவுது ஒரு அளவுக்கு அப்படின்ற மாரி நான் கேள்விப்பட்டேன். பட் அந்த நிஜ வாழ்க்கையில அவரு கூட பேர் கூட ஞாபகம் இல்ல. அது ஒரு பொலிட்டிஷியன் அவ்வளோதான் எனக்கு தெரியும். மத்தபடி அவர பத்திய டீட்டெயில்ஸ் எனக்கு பெருசா தெரியாது. ஸோ எந்த அளவுக்கு அது வந்து உண்மையான கதை, எந்த அளவுக்கு ஒரு கொண்டு வந்திருக்காங்கலாம் நமக்கு தெரியல. அது ஒரு பேச்சா போயிட்டு இருந்துச்சு. அதனால எனக்கும் அவ்வளோதான், இவ்வளோதான் மேலோட்டமா தெரிஞ்ச சில விஷயங்கள் தான். வாங்க நம்ம சேர்ந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1 லெட்ஸ் கோ. ஆலேயோ ஆலேயோ ஊழல்வாதிங்க ஒன்னா சேர்ந்து மைனாரிட்டியை மெஜாரிட்டி ஆக்குனது எங்க தலைவர் இல்ல, மறைஞ்ச உங்க தலைவர் தான். தப்புங்க, இது ரொம்ப தப்புங்க. எங்க தலைவரை நீங்க தப்பா பேசுறீங்களா? அவமானப்படுத்துறீங்களா? அதுவும் மறைஞ்ச முன்னாள் முதலமைச்சரை நீங்க அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசியிருக்கீங்க. ஒரு நாள் மழை வரும். சட்டையை வச்சு அரசியல் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா அவங்க ஒரு வேளை அண்ணன் செத்துட்டா உன் நிலைமை என்ன? ஆலேயோ அப்புறம் என்னப்பா, ஆர்கே நிலையம் 21 நம்ம ரெடியாக சொல்லு. இடைத்தேர்தல் ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பாபாவை பற்றி தெரியுமா? எனக்கு தெரியும். ஓகே. நீ உன் தொழிலுக்காக அரசியல் பண்றவன், நான் அரசியலையே தொழிலா பண்றவன். வாவ் வாவ். அந்த தொகுதியில் ஒரு மண்ணு பொம்மை நிற்க வச்சா கூட அவங்க கட்சி தான் ஜெயிக்கும். டேம். ஊருக்குள்ள புலி வர்ற வரைக்கும் வேட்டைக்காரனை பத்தி தான் அந்த ஊரே பேசும். ஒரு நாள் புலி வரும். சக்தி அது. வாவ். ஓகே. யார் மியூசிக்? சாம் சிஎஸ். செம மியூசிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இன்டென்சிட்டி ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு மியூசிக் ஒரு பெரிய காரணம். செம்மையா இருந்துச்சு மியூசிக். அண்ட் டாடா படம் டைரக்ட் பண்ண டைரக்டரோட அடுத்த படம். தட் இஸ் ஒன் திங் தட் இஸ் ரியலி பயங்கரமா இருக்கு என்ன கேட்டா. சரியா, நம்ம வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படம் பண்ண டைரக்டர்ஸ் அதை தாண்டி ஒரு வேற ஜோனுக்குள்ள ஷிஃப்ட் ஆகி பயங்கரமா செகண்ட் ஃபிலிம்ல சர்ப்ரைஸ் பண்ணும்போது எனக்கு பர்சனலி அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த மாதிரி கிராஃப்ஸ் வந்து நான் பயங்கரமா ரசிப்பேன். அதே மாதிரி நம்ம டைரக்டரும் கணேஷ் கே பாபுவும் ஒரு நல்ல ஒரு டோட்டலி வேற கான்ட்ராஸ்டிங்கா ஒன்று பிடிச்சி பயங்கரமா ஒரு பண்ணியிருக்காருன்ற மாதிரி எனக்கு தோணுது பர்சனலி. இது கண்டிப்பா செம்மையா இருக்குன்ற மாதிரி இருக்கு. விஷுவல் கேம் பயங்கரமா இருக்கு. விஷுவலி இட் இஸ் டெக்னிக்கலி பிரில்லியன்ட். அந்த தண்டர் எஃபெக்டா இருக்கட்டும், அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூவா இருக்கட்டும், அந்த ஒரு பெரிய ஒரு வயல்வெளி காமிக்கிறாங்க, அதுக்கு நடுவில் சண்டை, அதெல்லாம் பார்க்க அவ்வளோ ரியலா இருக்கு. அது செட்டாவே இருந்தாலும் அது தெரியல, இல்லை லைவ் லொகேஷன் போய் ஷூட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. பட் எனி டே அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அது செட்டா இருந்தா அது கண்டிப்பா செட்டா தெரியல. லைவ் லொகேஷன்னா அதுக்கு மேல ஒரு பெரிய சல்யூட். கண்டிப்பா விஷுவலி இட் இஸ் லுக்கிங் கிரேட். டெக்னிக்கலி பிரில்லியண்டா இருக்கு. ஜெயம் ரவி பார்க்க பயங்கரமா இருக்கு. ரவி மோகன் பார்க்க பயங்கரமா இருக்காரு, செம்மையா இருக்காரு. என்ன மாதிரி கதை அப்படின்றது எனக்கு பர்சனல் ஐடியா கிடையாது. ஒரு வைலன்ஸ் இருக்கு, ஒரு கேங்ஸ்டரிசம் நடுவில் ஒன்று இருக்கு, அந்த மாதிரி ராவான ஒரு வைலன்ஸ் ஒன்று இருக்கு, அதை தாண்டி அரசியலும் உள்ள இருக்கு. என்ன மாதிரி கதை, என்ன மாதிரி ஒரு கேரக்டரோட கதை அப்படின்றத பார்க்க வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஆனால் கண்டிப்பாக வெரி வெரி ப்ராமிசிங். ஆக்சுவலாக நான் இன்னொரு வாட்டி பார்க்கலான் இருக்கேன். இன்னொரு வாட்டி பார்ப்போம் நம்ம. ஏன்னா ஐ லவ்ட் ஹவு த விஷுவல்ஸ் வர் டன். கலர்ஸாக இருக்கட்டும், அவர் டாடா இயக்குனர் இன்னொரு படைப்பு அப்படின்னு போட்டப்போ அந்த வச்ச ஃப்ரேமாக இருக்கட்டும், எவ்ரி ஃப்ரேம் அது ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்க விதம், கேமரா மூவ் ஆகிற விதம், லைட் பண்ண விதம், இட் லுக்ஸ் வெரி வெரி, அது என்ன கரெக்டான வார்த்தை தெரியல, அது செம்மையா இருக்கு. அந்த விஷுவல் கேம் பயங்கரமா இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு. டைரக்டரோட கிராஃப்ட் பயங்கரமா ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி இருக்கு எனக்கு. அது ரொம்ப செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு பார்க்கறதுக்கு. வாங்க இன்னொரு வாட்டி பார்ப்போம். 3, 2, 1.
ஆலேயோ ஆலேயோ ஊழல்வாதிங்க ஒன்னா சேர்ந்து மைனாரிட்டியை மெஜாரிட்டி ஆக்குனது எங்க தலைவர் இல்ல, மறைஞ்ச உங்க தலைவர் தான். தப்புங்க, இது ரொம்ப தப்புங்க. எங்க தலைவரை நீங்க தப்பா பேசுறீங்களா? அவமானப்படுத்துறீங்களா? அதுவும் மறைஞ்ச முன்னாள் முதலமைச்சரை நீங்க அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசியிருக்கீங்க. ஒரு நாள் மழை வரும் சட்டையை வச்சு அரசியல் பண்ணலான்னு பார்த்தேன். இது பயங்கரமா இருக்கும் போது போல அந்த scene, நுச்சக் scene. ஒரு வேளை அண்ணன் செத்துட்டா உன் நிலைமை என்ன? இவங்க ரவுடி போவாரு. அப்புறம் என்னப்பா, ஆர்கே நிலையம் 21 நம்ம ரெடியாக சொல்லு. இடைத்தேர்தல் ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பாபாவை பற்றி தெரியுமா? எனக்கு தெரியும். திரும்பி ட்ரெயிலர்ல பேசின மாதிரியே தெரியல எனக்கு. டயலாக் இருந்துச்சு தெரியல. நீ உன் தொழிலுக்காக அரசியல் பண்றவன், அதா இருக்கு. நான் அரசியலே தொழிலா பண்றவன். பஸ் ஃபைட் பயங்கரமா இருக்கு. அந்த தொகுதியில் ஒரு மண்ணு பொம்மை நிக்க வச்சா கூட அவங்க கட்சி தான் ஜெயிக்கும். ஓ, ஊருக்குள்ள புலி வர்ற வரைக்கும் வேட்டைக்காரனை பத்தி தான் அந்த ஊரே பேசும். ஒரு நாள் புலி வரும். ஆலேயோ ஒரு நல்ல டீசர் கட். ரியலி இந்த ஷாட்டு, த வே அந்த கோல்டன் லைட் உள்ள வர்றதா இருக்கட்டும், விஷுவலி அந்த மெனக்கெடல் செம்மையா இருக்கு. அது பின்னாடி இருக்கிற அந்த வார்ம் லைட்டு, மற்றபடி மற்றதெல்லாம் கூலா இருக்குது. நான் ரொம்ப டெக்னிக்கலா பேசுறேன், பட் யா இட் இஸ், இதெல்லாம் ஒரு எஃபர்ட் தான். இது எல்லாமே இந்த இந்த ஃப்ரேம் இப்படி லைட் பண்ணணுன்றது ஒரு எஃபர்ட். ஸோ அது முக்கியமாக அந்த கோல்டன் லைட்டில் பண்ணுறதுலாம் வந்து அது ஒரிஜினல் கோல்டன் லைட்டா ஆர்டிஃபிஷியலாம் தெரியல, பட் யா எனிவே இட் இஸ் லுக்கிங் வெரி வெரி குட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு. விஷுவலி இட் இஸ் லுக்கிங் ஸ்டன்னிங், செம்ம ப்ராமிசிங்காக இருக்குது. ரவி சார் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்க போதுன்ற மாதிரி இருக்குது. அவர் ஒரு நல்ல கேரக்டராக ப்ளே பண்ணுறதுக்கு. இன்னொன்று படமாகவே இது செம்ம ஒரு, அது என்ன ஜோன்னு கரெக்டாக எனக்கு தெரிலங்க. ஹார்ட் ஹிட்டிங்னு என்னால் சொல்ல முடியல. அதே நேரத்தில் இட் இஸ் கோன் பி வெரி ரா அப்படின்றது தெரியுது. அதே நேரத்தில் அந்த அரசியல் கேம் என்ன மாதிரி இருக்க போகுதுன்ற மாதிரி தெரியுது. தெரில, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா அதான் இது ஒரு பார்ஷியல் பயோகிராஃபின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்ன மாதிரி கதைன்னு எனக்கு தெரியல. ஸோ வி வில் சி. கூடிய சீக்கிரம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, அதுதான் உண்மை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் வெரி வெரி ப்ராமிசிங், வெரி வெரி கிரேட் ஒர்க். டெக்னிக்கலி இட் இஸ் பிரில்லியன்ட், பிரில்லியன்ட், டெக்னிக்கலி பிரில்லியன்ட். வெரி குட் டீசர் கட், செட் த ரைட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்குது, இப்படிலாம் படம் இருக்க போகுதுன்றத அழகாக செட் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் தேர் ஆன் த ரைட் ட்ராக். ஓகே, அண்ட் சாமோட மியூசிக் சூப்பர்ப்ளி எலிவேட் பண்ணிச்சு ஃப்ரம் த ஸ்டார்ட். அந்த ஒரு ஃபீமேல் வோக்கல்ஸில் ஆரம்பித்து அந்த இன்டென்சிட்டி ஏறி எவ்ரிதிங் வாஸ் ஸ்பாட் ஆன், சூப்பராக இருந்துச்சு ஃப்ரம் த ஸ்டார்ட். மியூசிக் செம்ம கேப்டிவேட்டிங்காக இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. ஸோ யா, வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ அதை ஷேர் பண்ணி பார்ப்போம். நன்றி.